ஸோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ நம்ம வந்து கம்மிங் குரூப் 2 2ஏக்காக கொஞ்சம் ஹோல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ கிளாஸஸ் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் 8ல் ஒரு முக்கியமான டாபிக் பெரியார் மற்றும் அவர் சார்ந்த சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? ஸோ தந்தை பெரியார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள், நிறைய வந்து தமிழ் மொழி சீர்திருத்தம், அந்த மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பெரியார் பத்தி தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ எதுக்காக வந்து இந்த டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க, பெரியார் பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நவீன சீர்திருத்தம். ஸோ நிறைய வந்து சீர்திருத்தமா இருக்கட்டும், பெண்களுக்கான உரிமைகளா இருக்கட்டும், பெண்களுக்கான அந்த குடும்ப கட்டுப்பாடா இருக்கட்டும், ஸோ பெண்களுக்காக நிறைய ஒரு இதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தொழிலாளர்களுக்காகவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாதி முறை ஒழிப்பு, அப்புறம் வந்து மத சீர்திருத்தம் உள்ளிட்ட நிறைய கருத்துக்களை முன் வச்சவர் தான் யாரு அப்படின்னா தந்தை பெரியார். ஸோ அவருடைய சுயமரியாதை இயக்கமும் அதே கருத்துக்களை தான் முன் வச்சது. ஸோ இதில் நம்ம பெரியாரை பற்றியும் அவர் உருவாக்கிய அந்த சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து அவரோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துடலாம். ஸோ தந்தை பெரியார் அவர்கள் 1879 செப்டம்பர் 17 வந்து பிறக்காங்க. சரிங்களா? ஸோ தந்தை பெரியார் 1879 செப்டம்பர் 17 ஈரோட்டை சேர்ந்த வெங்கடப்பர் மற்றும் சின்னத்தாயம்மாள். ஸோ பெற்றோர் வந்து வேங்கடப்பர் மற்றும் சின்னத்தாயம்மாள். ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவரோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா சார்? ஈரோட்டை சேர்ந்த வேங்கடப்ப ராமசாமி அப்படின்றத வந்து ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் வந்து ஈவே ராமசாமி. ஸோ இவர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா 19 வயதுல வந்து இவருக்கு வந்து திருமணம் ஆகுது. 19 வயதில் 13 வயது நாகம்மைக்கு வந்து அப்போது வயது என்ன அப்படின்னா 13 வயது நாகம்மையுடன் திருமணம் நடக்குது. 19 வயதுல பெரியாரின் 19 வயதில் 13 வயது நாகம்மையுடன் இவருக்கு வந்து திருமணம் நடக்குது. ஸோ திருமணத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1933 வந்து இந்த நாகம்மை அப்படிங்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. சரிங்களா? ஸோ 1933 நாகம்மை அப்படிங்கிறவங்க வந்து இறந்துடுறாங்க. இவங்களுடைய குழந்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மாத குழந்தையாக வந்து இறந்துருது. சரிங்களா? ஸோ 19 வயது நாகம்மைய 19 பெரியாரின் 19 வயதில் 13 வயது நாகம்மையை வந்து திருமணம் பண்றாரு. ஆனா நாகம்மை வந்து 1933 வந்து இறந்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாரு அப்படின்னா 1904 காசிக்கு வந்து சுற்றுப்பயணம் போறாரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து திருப்புமுனை ஏற்படுத்தினதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு கடவுள் மறுப்பாளரோ இல்லை ஒரு பகுத்தறிவு சீர்திருத்த கருத்துக்களோ எதுவுமே வந்து அந்த அளவில் வந்து அவருக்கு வந்து இருக்காது. ஆனால் 1904 வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா காசிக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். ஸோ அங்கே போயிட்டு தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இந்து மதத்தின் பால் நேரடி மனக்கசப்பு அவருக்கு வந்து எங்கே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா அந்த காசியில தான் ஏற்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ 1904 காசி பயணம் மேற்கொள்றாரு. அங்கே வந்து இந்துக்களோட அந்த புதைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து சடலத்தை வந்து கங்கை நதியில வந்து விடுறது, அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள், நிறைய மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுல வந்து இந்து மதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து மொத்தமா வெறுத்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்து மதத்துல இருந்து வெறுக்க ஆரம்பிச்சாரு. பௌத்தத்தை வந்து கொஞ்சமா ஆதரிப்பாரு. சரிங்களா? ஸோ 1918 சென்னை திரும்பி வர்றாரு. சரிங்களா? ஸோ 1904 காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்துட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த தந்தை வந்து ஒரு வணிக கடை தான் வச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ அந்த வணிக கடையில வந்து இவரும் கொஞ்சம் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அந்த வணிக கடையை வந்து பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1918 சென்னை மாகாண சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துறாங்க. சரிங்களா? ஸோ சென்னை மாகாண சங்கம் 1918 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பை ஏற்படுத்தினது எது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து ஏற்படுத்தியிருக்கும். சரிங்களா? ஸோ எதனால வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னா இதே காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1916 தென்னிந்திய விடுதலை கழகம் எனும் பேர்ல நீதி கட்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தென்னிந்திய விடுதலை கழகம் எனும் பெயரில் நீதி கட்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிராமணர் அல்லாத தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து மொத்தமா வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக அந்த அமைப்பு வந்து ஏற்படுத்துவாங்க. சரிங்களா? ஸோ காங்கிரஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராமணர்கள் தான் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சென்னை மாகாண சங்கம் வந்து உருவாக்கி சென்னை மாகாண சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல இந்த பிராமணர் அல்லாத தலைவர்களான பெரியார், திருவிக, வரதராஜுலு போன்ற நபர்கள் எல்லாத்தையும் போன்ற தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து அந்த அமைப்புல வந்து இணைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ சென்னை மாகாண சங்கம் 1918 ஸோ வந்து எதுக்காக அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எதுக்காக உருவாக்குது அப்படின்னா இந்த பிராமணர் அல்லாத தலைவர்களை காங்கிரஸுக்குள் இணைக்கும் பொருட்டு இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்துறாங்க. ஸோ அதில் பெரியார், திருவிக வரதராஜுல வந்து எப்போ இணைகிறாங்க அப்படின்னா 1918 வந்து சென்னை மாகாண சங்கத்தில் இணைகிறாங்க. இதுக்கப்புறம் 1919 காங்கிரஸ்ல வந்து இணைகிறாரு. சரிங்களா? ஸோ பெரியார் வந்து காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1919. சரிங்களா? பெரியார் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு 1919. ஸோ இதே காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து யார் சேர்த்து விடுவா அப்படின்னா ராஜாஜி தான் வந்து சேர்த்து விடுவார். சரிங்களா? ஸோ ராஜாஜியும் பெரியாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ராஜாஜி தான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரியாரையும் வரதராஜு நாயுடு ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்ணி விடுவார் ஆண்டு 1919. சரிங்களா? ஸோ இதுக்கு நடுவில் 1918 ஈரோடு நகரசபை தலைவராக இருப்பார். ஸோ இதே காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஈரோடு நகரசபை தலைவராக 1918
ஈரோடுக்கு வந்து நகரசபை தலைவரா வந்து ஈவே ராமசாமி இருப்பாரு. இதே சமயத்துல சேலத்தோட நகரசபை தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா, ராஜாஜி இருப்பாரு. சரிங்களா? ஸோ 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமயத்துல தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஸோ இதே காலகட்டத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈரோடு நகரசபை தலைவராக இருந்தபோது தான் வந்து குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்த வந்து அறிமுகப்படுத்தினது. யார் அறிமுகப்படுத்துவா அப்படின்னா, குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் அந்த ஒரு முறைய வந்து யார் அறிமுகப்படுத்துவா அப்படின்னா, ஈவே ராமசாமி என்று அழைக்கப்பட்ட பெரியார் தான் வந்து அறிமுகப்படுத்துவாரு. அது மட்டும் இல்லாம இந்த சமயத்தில பார்த்தோம் அப்படின்னா, 1920ல ரா மகாத்மா காந்தியடிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கத்த வந்து ஆரம்பிப்பாங்க. எப்போ 1920ல. ஸோ அந்த சமயத்தில இவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஆதரவு தர்றதுக்காக இந்த காதி ஆதரவு, அந்நிய துணி எதிர்ப்பு, கள்ளுக்கடை மறியல் போன்ற எண்ணற்ற அ இதெல்லாம் வந்து ஆரம்பிப்பாரு. சரிங்களா? ஸோ அதே சமயத்தில 1921ல ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்துறாரு. அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில தன்னுடைய சொந்த தாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு தாதம்பட்டிங்கிற ஊர்ல அவருக்கு ஒரு 1000 தென்னந்தோப்பு இருக்கும். ஸோ அதில இருக்க தென்னை மரத்த எல்லாத்தையும் வந்து வெட்டி வீழ்த்திருவாரு. சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திற்காக. ஸோ இவர் தான் வந்து காந்தி தான் வந்து இவருடைய அரசியல் குரு. ஸோ பெரியாரினுடைய குரு வந்து யாரு அப்படின்னா காந்தி தான். ஸோ காந்திய குருவா ஏத்துக்கிட்டு தான் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில வந்து முழு தேசியவாதியாவே இருப்பார் காந்தியடிகள். ஸோ அதுக்கப்புறம் ஏற்பட்ட மனக்கசப்பினால தான் வந்து முழுக்க முழுக்க அந்த காங்கிரஸ்ல இருந்தும் தேசிய இயக்கத்திலிருந்து வெளிய வந்து சமூக இயக்கம் அப்படிங்கிற ஒரு பாதையில வந்து போயிருவாரு. சரிங்களா? ஸோ 1921 ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கள்ளுக்கடை மறியல் நடத்துறாரு. அதுக்கு ஆதரவா தாதம்பட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா 1000 தென்னை மரங்கள வந்து வெட்டி வீழ்த்துறாரு. சரிங்களா? ஸோ காந்தியடிகள் இவருடைய குருவா இருக்காரு. அதுக்கப்புறம் 1922ல கதர் பிரச்சாரத்த மேற்கொள்றாரு. சரிங்களா? ஸோ 1921 கள்ளுக்கடை மறியல், 1922ல கதர் பிரச்சாரம். இதே காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, பெரியாரின் மனைவி நாகம்மை மற்றும் தங்கை கண்ணம்மாள் 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கள்ளுக்கடை மறியல வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ எந்த ஆண்டு 1922ல கதர் பிரச்சாரத்த பெரியார் கையில எடுக்கிறாரு. இதே காலகட்டத்தில் பெரியாரின் தங்கை நாகம்மை மற்றும் பெரியாரின் மனைவி நாகம்மை மற்றும் தங்கை கண்ணம்மாள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கள்ளுக்கடை எதிர்ப்பு வந்து போராட்டத்த நடத்துறாங்க. ஆக்சுவலா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தப்போ காந்தியடிகள் கிட்ட கேட்பாங்க. நம்ம வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டமே நடத்திட்டு இருக்கோமே, இத வந்து எப்ப நம்ம நிறுத்தப் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் கிட்ட கேட்டப்போ, காந்தியடிகள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இது வந்து நம்ம கையில இல்ல, தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 பெண்களின் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாகம்மை மற்றும் கண்ணம்மாள் இவங்கள வந்து மீன் பண்ணி வந்து காந்தியடிகள் வந்து சொல்லுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1922 இந்த பிப்ரவரியில வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கத்த வந்து நிப்பாட்டிருவாங்க. ஸோ இந்த சமயத்தில தான் 1922, 23ல சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறார். சரிங்களா? ஸோ திருப்பூர்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். 1922 திருப்பூர்ல வந்து ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த சமயத்தில சென்னை மாகாணத்தின் காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1922. ஸோ சென்னை மாகாணம் காங்கிரஸில் இணைந்த ஆண்டு வந்து எப்போ அப்படின்னா 1919. 1922 திருப்பூர் மாநாட்டின் பொழுது சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவராக பெரியார் வந்து வந்துருவார். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் வந்து 1924ல வைக்கம் போராட்டத்தில வந்து கலந்துக்குவாரு. சரிங்களா? ஸோ வைக்கம் போராட்டம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட பாதையில வந்து பார்த்தோம் அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும், ஈழவ மக்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாதையில வந்து போறதுக்கு வந்து தடை இருக்கும். அனுமதி கிடையாது. ஸோ அதை எதிர்த்து வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப், அதுக்கப்புறம் வந்து நம்பூதிரி அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்பதான் ஜார்ஜ் ஜோசப் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நேரா வந்து பெரியார் கிட்ட வந்து நீங்க இந்த போராட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார வந்து கேட்டுக்குவாரு. ஸோ பெரியார் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்பயும் வந்து காங்கிரஸோட தலைவரா தான் இருப்பாரு. உடனே தன்னுடைய இந்த காங்கிரஸ் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு வைக்கம் கிளம்பி போயிருவாரு. சரிங்களா? ஸோ வைக்கம் போயிட்டு ரொம்ப நாள் தங்கி, அந்த வைக்கம் சத்தியாகிரகம் அந்த தடை அகல்ற வரைக்கும் அங்கேயே இருந்து அது தடை அகல்ற வரைக்கும் அங்கேயே இருந்து நெறைய தடவ வந்து போராட்டம் நடத்துவாரு. சரிங்களா? ஸோ மத்த எல்லாருமே வந்து வைக்கம்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா ஏன் பெரியார மட்டும் இதுல வந்து நம்ம நெறைய மீன் பண்றோம் அப்டின்னா, ஸோ இத வந்து வைக்கம் சத்தியாகிரகத்த பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்டின்னா, மத்தவங்க போராட்ட முறை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து போராடுவாங்க. ஆனா சிறையில போட்டதுக்கப்புறம் அதுலருந்து கொஞ்சம் விலகி வந்துருவாங்க. சரிங்களா? ஆனா பெரியார் வந்து அப்படி கிடையாது. ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 3வது நாள், 4வது நாள் வந்து அரெஸ்ட் பண்ணிருவாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 1 வாரம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, திருவிதாங்கூர் ஜெயில்ல போடுவாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணாரு அப்டின்னா, மறுபடியும் வைக்கம் போயிட்டு மறுபடியும் ஆட்கள திரட்டி போராட்டம் பண்ணுவாரு. மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்டின்னா, திருவனந்தபுரத்துக்கு கொண்டு போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி மாறி, மாறி வந்து அவர் வந்து என்னதான் சிறையில அடைச்சாலும், சிறையிலிருந்து திரும்பி வர ஊர் வந்து எதுவா இருக்கும் அப்டின்னா, வைக்கம் தான் இருக்கும். ஸோ இவருடைய கன்டினியூவஸ் போராட்டம் அதனால தான் வந்து இத பார்த்து திருவிக்காவே இவர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, வைக்கம் வீரர் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சரிங்களா? ஸோ பெரியாரை
வைக்கம் வீரர்னு சொன்னது யாரு அப்படின்னா திருவைக்கா. சரிங்களா? ஸோ போயிட்டு திரும்பி வர்ற வழியில 1924 சரிங்களா? ஸோ 1924 வைக்கம் சத்தியாகிரகம் நடக்கும். அந்த வைக்கம் சத்தியாகிரகத்துல இருந்து திரும்பி வர்ற வழியில பார்த்தோம் அப்படின்னா, திருநெல்வேலி பக்கத்துல வந்து சேரன் மாதேவி ஆசிரமம் சேரன் மாதேவிங்கிற இடத்துல பரத்வாஜ ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் இருக்கும். ஸோ அந்த ஆசிரமத்தை நடத்துனது வந்து காங்கிரஸ் தான் வந்து நடத்தும். சரிங்களா? ஸோ காங்கிரஸோட நிதி உதவின்றது நடப்படும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, வரதராஜுலு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்மளுடைய காங்கிரஸோட ஒரு குருகுலம் வந்து இங்க இருக்கு. காங்கிரஸினுடைய கல்விக்கூடம் வந்து இங்க இருக்கு. நம்ம பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜுலு தான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பெரியார வந்து கூப்பிட்டு போவாரு. ஆனா அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து வ.வே.சு நடத்திட்டு இருப்பாரு. வ.வே. சுப்பிரமணியன் வந்து நடத்திட்டு இருப்பாரு. நம்ம வந்து இதுல பார்த்திருப்போம். புரட்சிகர தேசியவாதிகள் வந்து பார்த்திருப்போம். ஸோ வ.வே.சு வந்து அந்த வாஞ்சிநாதனுக்கு பிரௌனிங் ரக துப்பாக்கிய சுடுறதுக்கு வந்து பயிற்சி குடுத்தாரு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ அவர் தான் வந்து வ.வே.சு. அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சேரன் மாதேவில வந்து பரத்வாஜ ஆசிரமம் வந்து நடத்திட்டு இருப்பாரு. சரிங்களா? ஆனா அங்க போய் பார்த்தா பெரியாருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்க வந்து இருபந்தி உணவு முறை, தனி உணவு முறை என்று அழைக்கப்பட்ட இருபந்தி உணவு முறை நடந்துட்டு இருக்கும். ஸோ பிராமண மாணவர்களுக்கு தனி உணவும், பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு ஒரு தனி உணவும், பிராமண மாணவர்கள் உண்பதற்கு வந்து வேறு இடமும், பிராமணர் அல்லாத மாணவர்கள் திங்கிறதுக்கு வந்து வேறு இடமும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வந்து இருபந்தி உணவு முறைய வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இத வந்து பெரியார் வந்து கடுமையா வந்து எதிர்க்கிறாரு. இந்த சமயத்துல தான் 1925ல மாநில காங்கிரஸ் மாநாடு, சென்னை மாநில காங்கிரஸ் மாநாடு காஞ்சிபுரத்துல நடக்கும். சரிங்களா? ஸோ 1925ல இந்த இத வந்து இந்த ப பரத்வாஜ ஆசிரமத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து பெரியார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பாரு. சரிங்களா? ஸோ 1925ல சும்மா காஞ்சிபுரம் மாநில காங்கிரஸ் மாநாட்டில் பிராமணர் அல்லாதோருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ கோரிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பாரு. அந்த மாநாட்டுக்கு தலைமை யார் வகுப்பா அப்படின்னா, திருவிக தான் வந்து தலைவரா இருப்பாரு. சரிங்களா? ஸோ 1925 சென்னை சென்னை மாநில காங்கிரஸ் மாநாடு எங்க நடக்கும் அப்படின்னா, காஞ்சிபுரத்துல நடக்கும். தலைவர் யாரு அப்படின்னா, திருவிக தலைவரா இருப்பாரு. ஸோ இந்த மாநாட்டுல தான் பெரியார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பிராமணர் அல்லாதோருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பாரு. ஆனா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா, நம்மளுடைய பாதை வந்து விடுதலை இயக்கம் தானே தவிர, நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. விடுதலை தான் நம்மளோட நோக்கம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பெரியார் வந்து தேச விடுதலைய விட இந்த சமூக விடுதலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சமூக விடுதலையால தான் வந்து தேசம் வந்து விடுதலை அடைய முடியும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ஜாதி ஒழிப்பு, மதம் இத சார்ந்த கருத்துக்கள்ல இருந்து நம்ம வந்து விடுதலை பெறுவோம். அதுக்கப்புறம் அப்புறம் விரட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லுவாரு. ஆனாலும் வந்து இந்த மாநாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, பெரியார் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்த வந்து கோரிக்கைய வந்து யாரும் ஏத்துக்கிட்டாத தொடர்ந்து, பெரியார் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த காங்கிரஸ்லருந்து விலகிடுவாரு. சரிங்களா? ஸோ பெரியார் காங்கிரஸ்லருந்து விலகிய ஆண்டு வந்து 1925 காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாடு. தலைவர் வந்து யாரு அப்படின்னா, திருவிக. சரிங்களா? ஸோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த விலகுன உடனே என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்ப வந்து ஏற்படுத்துவார். சரிங்களா? ஸோ 1925ல காங்கிரஸ்லருந்து விலகுறாரு. அதே ஆண்டு 1925ல சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்த வந்து ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஸோ சுயமரியாதை இயக்கம் வந்து எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, மனிதன் பகுத்தறிவோடும், சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம். சரிங்களா? ஸோ சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, மனிதன் பகுத்தறிவோடும், சுயமரியாதையோடும் வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ இதனோட முதல் மாநாடு வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னா, 1929ல சவுந்திரபாண்டியன், தமிழர் தந்தை என்று அழைக்கப்பட்ட சவுந்திரபாண்டியனோட WPS சவுந்திரபாண்டியன் அவரோட தலைமையில தான் வந்து முதல் மாநாடு நடக்கும். ஸோ கரெக்ட்டா எங்க நடக்கும் அப்படின்னா, செங்கல்பட்டுல நடக்கும். சரிங்களா? ஸோ 1929ல முதல் மாநாடு எங்க நடக்கும் அப்படின்னா, செங்கல்பட்டுல நடக்கும். தலைவர் யாரு அப்படின்னா, WPS சவுந்திரபாண்டியன். ஸோ இந்த மாநாட்டுல தான் வந்து பெரியார் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த பெயர்களுக்கு பின்னால் உள்ள சாதி அடையாளத்தை வந்து விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்ட்டு இருந்தவரு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வெறும் ஈவே ராமசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய சாதி அடையாளத்தை பேருக்கு பின்னால் இருக்க சாதி அடையாளத்த கூட விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முதல் மாநாடு. செ எங்க நடக்கும் அப்படின்னா, செங்கல்பட்டுல நடக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சுயமரியாதை இயக்கம் மாநாடுகளுடைய முக்கிய கருத்து, மைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ சுயமரியாதை மாநாட்டின் முக்கிய கருத்தா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இனம். ஸோ இனம் அப்படின்னா, எல்லாமே அந்த திராவிட இனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய முக்கிய கருத்து, சுயமரியாதை இயக்கம் மாநாட்டினுடைய முக்கிய கருத்து வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இனம் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனுடைய மீனிங் வந்து என்ன அப்படின்னா, அனைத்து இனங்களையும் முன்னேற்றணும். அதாவது தமிழர்னா தமிழர் மட்டும் இல்லாம, திராவிடர் மட்டும் இல்லாம, மொத்த இனத்தையும் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக, சுயமரியாதை வந்து எல்லா இனத்திலயும் சுயமரியாதை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சுயமரியாதை இயக்க மாநாடுகளின் முக்கிய மைய கருத்து வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, அறமும், இனமும் தான். சரிங்களா? ஸோ மையப்பொருள் அறம் அப்படிங்கிறதும், இனமும் அப்படின்னு தான். சரிங்களா? ஸோ 2 இது இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2வது மாநாடு. ஸோ 2வது மாநாடு வந்து எங்க நடக்குது அப்படின்னா, ஈரோட்ல நடக்குது. ஸோ அப்போது வந்து யார் இருப்பா அப்படின்னா
ஸோ அப்போது தலைவர் யார் இருக்கணும் அப்படின்னா வட இந்தியாவை சேர்ந்த வட இந்தியாவை சேர்ந்த ஜெயக்கர் அப்படிங்கிறவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது மாநாடுக்கு வந்து தலைமை வகிப்பார். ஸோ இரண்டாவது மாநாட்டுக்கு வந்து தலைமை வகிக்கிறது வந்து யார் அப்படின்னா வட இந்தியாவை சேர்ந்த ஜெயக்கர். மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா ஈரோடு. மூன்றாவது மாநாடு வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா விருதுநகர். சரிங்களா? ஸோ மூன்றாவது மாநாடு விருதுநகரில் நடக்குது. தலைவர் யார் அப்படின்னா சண்முகம். ஸோ தலைவர் வந்து சண்முகம் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஸோ மூன்றாவது மாநாடு விருதுநகர். தலைவர் வந்து சண்முகமாக இருக்காரு. சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகைகள். ஸோ பெரியாரினுடைய பத்திரிகை பங்களிப்புகள் ரொம்ப பெருசு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பத்திரிகைகள் கிட்ட அவர் நடத்தியிருப்பாரு. ஸோ முதல் பத்திரிகை வந்து என்ன அப்படின்னா 1925 மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட குடியரசு. சரிங்களா? ஸோ 1925 மே மாதம் ஆரம்பிக்கப்பட்ட குடியரசு. இந்த குடியரசு தான் பார்த்தோம் அப்படின்னா சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ நாளிதழ் எது அப்படின்னா அந்த குடியரசு அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ நாளிதழ் வந்து எது அப்படின்னா அந்த குடியரசு தான். அதுக்கப்புறம் 1928ல் ரிவோல்ட் ஆங்கில பத்திரிகையான ரிவோல்ட் பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1933ல் புரட்சி அப்படிங்கிற பத்திரிகை. சரிங்களா? ஸோ 1933ல் புரட்சி அப்படிங்கிற பத்திரிகையில வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பத்திரிகையில தான் பார்த்தோம் அப்படின்னா எஸ்.ஆர். கண்ணம்மாள் அப்படிங்கிற ஒரு முதல் பெண் பதிப்பாளர் வந்து வேலை பார்த்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ புரட்சி அப்படிங்கிற பத்திரிகையில தான் எஸ்.ஆர். கண்ணம்மாள் என்கிற முதல் பெண் பதிப்பாளர வந்து வேலை பார்த்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1934 பகுத்தறிவு. 1934ல பகுத்தறிவு. இந்த பத்திரிகையில தான் பார்த்தோம் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம். பெரியார் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணது வந்து இந்த பத்திரிகையில தான். சரிங்களா? ஸோ 1934 பகுத்தறிவு. பெரியார் எழுத்து சீர்திருத்தம் பண்ண பத்திரிகை வந்து எது அப்படின்னா பகுத்தறிவு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1935 விடுதலை. 1935ல் விடுதலை அப்படிங்கிற பத்திரிகை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நாடு விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் 1970ல் உண்மை அப்படிங்கிற பத்திரிகை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பெரியாருடைய பத்திரிகைகள். ஸோ 1925ல் குடியரசு. இதுதான் வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழ்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1928ல் வந்து ரிவோல்ட்டு. 1933ல் புரட்சி. 1934 பகுத்தறிவு. 1935 விடுதலை. சரிங்களா? 1970ல வந்து உண்மை. சரிங்களா? இது எல்லாமே வந்து பெரியாரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகைகள். சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது மட்டும் இல்லாம நீதி கட்சிங்கிற பத்திரிகையில நீதி கட்சியினுடைய பத்திரிகையான திராவிடன்லயும் வேலை பார்த்திருக்காரு. சரிங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். நீதி கட்சி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீதி கட்சியினுடைய பத்திரிகை தான் வந்து இந்த நீதி கட்சியினுடைய பத்திரிகை தான் 3 பத்திரிகை நடத்தியிருப்பாங்க. திராவிடன், ஆந்திர பிரகாசிகா, ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு 3 பத்திரிகை நடத்தியிருப்பாங்கன்னு பார்த்திருந்தோம். அதுல நீதி கட்சி பத்திரிகையும் வந்து யார் நடத்தியிருப்பா அப்படின்னா திராவிடன் இந்த பெரியார் வந்து நடத்தியிருக்காரு. சரிங்களா? ஸோ நீதி கட்சி பத்திரிகை, திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகையும் பெரியார் வந்து துணை ஆசிரியரா வேலை பார்த்திருப்பாரு. ஸோ அடுத்து வந்து இவருடைய புனைப்பெயர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா சித்திரபுத்திரன். ஸோ சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல வந்து கட்டுரை எழுதினது யாரு அப்படின்னா ஈவே ராமசாமி தான். சரிங்களா? ஸோ சித்திரபுத்திரன் அப்படிங்கிற புனைப்பெயர்ல கட்டுரை எழுதினது ஈவே ராமசாமி. அதுக்கப்புறம் 1935ல தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்து உருவாகும். சரிங்களா? தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா வந்து உருவாகும். அந்த மசோதாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் ஆதரவு தெரிவிப்பார். ஸோ தேவதாசி முறை ஒழிப்பு மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிப்பார். அந்த மசோதாவை முத்துலட்சுமி அம்மையாரை வந்து அறிமுகப்படுத்த சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவார். முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்த மசோதா வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரே அதை வந்து சொல்லுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1930லான தீண்டாமை ஒழிப்புச் சட்டத்துக்கு வந்து காரணமா இருக்கு. ஸோ இது வந்து ஒழிப்புச் சட்டம். 1930 தீண்டாமை ஒழிப்புச் சட்டத்துக்கு வந்து இவர் காரணமாவும் இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1931, 32 இந்த 2 ஆண்டுகள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சோவியத்துக்கும் ஐரோப்பாவுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வாரு. அங்க போயிட்டு வந்து தான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா 14 அம்ச அறிக்கை வந்து வெளியிடுவார். சரிங்களா? 14 அம்ச அறிக்கையை வந்து வெளியிடுவாரு. ஸோ இதுல தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா பெரியார் தான். சரிங்களா? ஸோ பெண்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு வேணும். பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து பிள்ளை வெறும் இயந்திரம் அல்ல. பெண்கள் பிள்ளை வெறும் இயந்திரம் அல்ல அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பெரியார் வந்து சொல்லுவாரு. ஸோ அவர் தான் வந்து பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியார வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னா பெரியார். ஸோ சொன்னது யாரு அப்படின்னா ராமசாமி முதலியார். சரிங்களா? ஸோ ஈவே ராமசாமி தான் வந்து தமிழ்நாட்டின் ரூசோ. ஆனா அவர தமிழ்நாட்டின் ரூசோன்னு சொன்னது யாரு அப்படின்னா ராமசாமி முதலியார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1954ல் பர்மா போறாரு. புத்தரின் 2500வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்திற்காக. சரிங்களா? ஸோ பர்மாவுக்கு புத்தரின் 2500வது பிறந்த நாளுக்காக பர்மா சென்ற ஆண்டு 1954. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கு நடுவுல அம்பேத்கர் எழுதிய ஆங்கிலினேஷன் ஆஃப் கேஸ்ட் அதாவது சாதி ஒழிப்பு அப்படிங்கிற பெயர்ல வந்து அம்பேத்கர் எழுதின நூலை வந்து மொழிபெயர்ப்பு பண்றாரு. ஸோ ஆங்கிலினேஷன் ஆஃப் கேஸ்ட் ஆங்கிலியேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற அம்பேத்கர் எழுதிய நூலை சாதி ஒழிப்பு எனும் பெயர்ல வந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு பண்றாரு. சரிங்களா? எப்போ 1936 36ல. சரிங்களா? அடுத்து 1937ல அமைச்சரவை வந்து மாறுது. ஸோ நீதி கட்சி வந்து படுதோல்வி அடையுது. நீதி கட்சி வந்து படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருது. அதனால பார்த்தோம் அப்படின்னா
சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக வந்து ராஜாஜி வந்து பொறுப்பேற்பார் சரிங்களா. ஸோ 1937 சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாஜி வந்து பொறுப்பேற்பார். ஸோ அந்த சமயத்தில் தான் வந்து ராஜாஜி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்னை மாகாணத்தில் ஹிந்தி கட்டாய பாடமாக வந்து ஹிந்தி கட்டாய பாடமாக வந்து அறிவிப்பார் சரிங்களா. ஸோ ஹிந்தி கட்டாய பாடமாக எப்போ அறிவிப்பார் அப்படின்னா 1937. ஸோ இதுக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம், ஒரு பெருமளவில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும். ஸோ பெரியார் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு இந்திய எதிர்ப்பு மாநாட்டை வந்து சேலத்தில் நடத்துவார் சரிங்களா. ஸோ இந்திய எதிர்ப்பு மாநாடு 1938 இந்திய எதிர்ப்பு மாநாட்டை வந்து சேலத்தில் நடத்துவார். ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா சிறைக்கு சென்றுவார் சரிங்களா. ஸோ இந்திய எதிர்ப்பு போராட்டம் சிறைக்கு சென்றுவார். இந்த சமயத்தில் தான் 1938 வந்து ஜெயிலில் இருப்பார் சரிங்களா. காரணம் வந்து என்ன அப்படின்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் காரணமாக 1938 வந்து ஜெயிலில் இருப்பார். அந்த ஜெயிலில் இருக்கப்போ தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெரியாரை நீதி கட்சியின் தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா. ஸோ பெரியாரை வந்து நீதி கட்சியின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் நீதி கட்சியின் தலைவரானதுக்கப்புறம் 1938 இருந்து அது நீதி கட்சியை வந்து அரசியல் இயக்கத்திலிருந்து இந்த இயக்கத்தில் வந்து சமூக இயக்கத்துக்கு வழிகாட்டி கூட்டு போயிடுவார் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1939 நவம்பர் 13 சரி வந்து 1939 நவம்பர் 13 சென்னையில் வந்து ஒரு பெண்கள் மாநாடு நடக்கும் சரிங்களா. ஸோ இப்போ சென்னை பெண்கள் மாநாடு நடக்கும். அந்த மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் வந்து பெரியார் பட்டம், ஸோ அந்த மாநாட்டில் இருக்க எல்லாரும் தான் வந்து பெண்கள் பட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் முக்கியமான நபர்கள் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் மற்றும் டாக்டர் எஸ் தர்மாம்பாள். ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஈவே ராமசாமிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ பெண்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1939 நவம்பர் 13 சரிங்களா. ஸோ 1939 நவம்பர் 13 பெண்கள் மாநாட்டில் பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து இவரை ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சிதம்பரம் பிள்ளை வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ சிதம்பரம் பிள்ளை வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஈவேரா பெரியார். ஸோ பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தது அந்த பெண்கள் மாநாட்டில். ஈவேரா பெரியார்னு சொன்னது யாரு அப்படின்னா சிதம்பரம் பிள்ளை சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டின் ரூசோன்னு சொன்னது ராமசாமி முதலியார். ஈவேரா பெரியார்னு சொன்னது வந்து சிதம்பரம் பிள்ளை. பெரியார்னு சொன்னது வந்து நீலாம்பிகை அம்மையாரும் டாக்டர் எஸ் தர்மாம்பாள் அம்மையார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா. ஸோ 1944 ஆண்டு நடைபெற்ற சேலம் மாநாட்டில் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி என்பது திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த தீர்மானத்தை வந்து முன்மொழிந்தவர் வந்து யாரு அப்படின்னா அண்ணா சரிங்களா. ஸோ அண்ணாதுரை அவர்கள் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாரு அப்படின்னா அண்ணா. அதை வந்து செயல்படுத்தினது யாரு அப்படின்னா பெரியார் சரிங்களா. ஸோ எந்த மாநாடு 1944 ஆண்டு சேலம் மாநாடு. ஸோ நீதி கட்சி திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்றாங்க. ஸோ இதே மாநாட்டில் தான் பெரியார் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா திராவிட நாடு திராவிடருக்கு, இன்ப திராவிடமே என் லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யார் சொல்லுவா அப்படின்னா பெரியார் வந்து சொல்லுவார் சரிங்களா. ஸோ திராவிட நாடு திராவிடருக்கு, இன்ப திராவிடமே எனது லட்சியம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 சரிங்களா. ஸோ 1947 ஆகஸ்ட் 15 இவர் பெரியார் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா திராவிட துக்க நாள், திராவிடர்களுக்கு துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாரு சரிங்களா. ஸோ 1947 ஆகஸ்ட் 15 திராவிடருக்கு வந்து துக்க நாள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து சொல்றாரு சரிங்களா. ஸோ 1947 ஆகஸ்ட் 15 திராவிடருக்கு துக்க நாள் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் 1949 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்ச்சைக்குரிய திருமணமான பெரியார் மணியம்மை திருமணம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 1949 ஏப்ரலில் நடக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக அப்படின்னா சொத்துக்காக நடைபெற்ற திருமணமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அப்போதைய திருமண சொத்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்போதைய இந்து திருமண சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வாரிசுகளுக்கு மட்டும்தான் வந்து சொத்தை வந்து மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்காக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த மணியம்மை வந்து திருமணம் செய்து கொள்வார் சரிங்களா. அதுக்கப்புறம் 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து அறிஞர் அண்ணா அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது சரிங்களா. ஸோ 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949 செப்டம்பர் 17. ஸோ காரணம் வந்து என்ன அப்படின்னா பெரியார் மணியம்மை திருமணம். ஸோ ஆக்சுவலாக அது மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது, நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இரு அணிகளாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணாவும் பெரியாரும் தனித்தனியாக இரு அணிகளாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பெரியார் மணியம்மை திருமணம் ஒரு பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சு 1949 செப்டம்பர் 17 அன்னைக்கு 1949 செப்டம்பர் 17 அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து பிரிந்து
அண்ணா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா திமுக அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்து ஆரம்பிப்பாரு. இதுல செப்டம்பர் 17 அப்படிங்கிறது வந்து பெரியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கே தான் வந்து ஆரம்பிப்பார். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரியாரினுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் 4 இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் இருக்கும். 1937, 48, 52, 65. ஸோ 1937, 48, 1952, 65 ஆகிய 4 ஆண்டுகளில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து நடத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சிறைப்பறவை என்றும் அழைக்கப்படுவார். சரிங்களா? ஸோ சிறைப்பறவை என்று அழைக்கப்படுபவர் வந்து யாரு அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள். ஸோ எதுக்காக அப்படின்னா 15 ஆண்டுகளில் 23 முறை சிறைக்கு சென்றதால் இவர் வந்து சிறைப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால் சிறைப்பறவை என்றும் அழைக்கப்படுபவர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 1952, 53 காலகட்டத்தில் விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் 1952, 53 காலகட்டத்தில அப்போதைய முதலமைச்சர் ராஜாஜி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொழிற்கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்த வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ அது என்ன தொழிற்கல்வி சட்டம் அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை வந்து அ க க காலையில நேரத்தில பூரா என்ன பண்ணணும் அப்டின்னா, அவங்களுடைய தந்தை வந்து என்ன தொழில் செய்றாங்களோ, அதே தொழில வந்து செய்யணும். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ அதாவது தொழிலுடன் கூடிய கல்வி அதுதான் வந்து தொழிற்கல்வி. ஸோ காந்தியினுடைய பாரத திட்டத்தை வந்து அடிப்படையாகக் கொண்டது. ஸோ இத வந்து பெரியார் வந்து என்ன சொல்லுவாரு அப்டின்னா, பெரியார் மட்டும் இல்லாம நெறைய தலைவர்களும் இத வந்து எதிர்ப்பாங்க. தமிழகம் முழுவதுமே இந்த திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு இருக்கும். ஏன் அப்டின்னா, இப்ப வந்து இந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்டின்னா, தந்தை காலையிலிருந்து மதியம் வரைக்கும் தன் தந்தை வந்து எந்த தொழில் செய்றாரோ, அந்த தொழில வந்து குழந்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. அப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட குழந்தையோ, இல்ல ஒரு செருப்பு தைக்கிறவனோ, இல்ல ஒரு சாக்கடை அள்ளுகிறவனோட குழந்தை வந்து அப்ப அதே தொழில தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு குலம் வந்து அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அந்த தொழில் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த திட்டத்துக்கு வந்து ஒரு நெறைய சென்னை மாகாணம் முழுவதுமே ஒரு பெரிய அளவிலான எதிர்ப்பு கிளம்புது. ஸோ, அதில பெரியாரும் வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, 1953ல குலக்கல்வி திட்டத்த வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஸோ, இதன் பின்னணியில பார்த்தோம் அப்டின்னா, இவரு பெரியார் வந்து என்ன பண்ணாரு ராஜாஜி வந்து என்ன பண்ணாரு அப்டின்னா, தன்னுடைய முதலமைச்சர் பதவிய வந்து ராஜினாமா பண்ணிருவாரு. 1954ல முதலமைச்சர் பதவியே வந்து ராஜினாமா பண்ணிருவாரு. இதுக்கப்புறம் வந்தது தான் யார் வருவா அப்டின்னா, 1954ல வந்து காமராஜர் வந்து முதலமைச்சர் ஆவார். சரிங்களா? ஸோ, காமராஜர பொறுத்தளவு வந்து இவர் வந்து என்னதான் இருந்தாலும் காங்கிரஸுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாரு. யாரு பெரியார் காங்கிரஸுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாரு. ஆனாலும் காமராஜர் வந்து ஆதரிப்பார். சரிங்களா? காமராஜர் முதலமைச்சரா இருக்க ஒரே காரணத்தினாலேயே இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, பெரியார வந்து ஆதரிப்பாரு. சரிங்களா? சரி காங்கிரஸ வந்து ஆதரிப்பாரு பெரியார். சரிங்களா? அதுக்கப்புறம் 1970ல உண்மை அப்படிங்கிற இதழ வந்து வெளியானது. 1970ல வந்து உண்மை அப்படிங்கிற இதழ வந்து வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் 1970ல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் போராட்டத்த வந்து நடத்துறாங்க. சரிங்களா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் போராட்டத்த வந்து எப்ப நடத்துறாங்க அப்படின்னா 1970ல. அதே 1970ல வந்து யுனெஸ்கோ விருது அளிக்கப்படுது. யுனெஸ்கோ வந்து என்ன விருது தருது அப்படின்னா, தெற்கு ஆசியாவின் சாக்ரடீஸ் மற்றும் புத்துலக தொலைநோக்காளர். யுனெஸ்கோ விருதெல்லாம் வந்து தருது. அதுக்கப்புறம் 1973ல புத்துலக தொலைநோக்கர் விருது தந்தது வந்து யாரு அப்டின்னா, யுனெஸ்கோ விருது. யுனெஸ்கோ தராங்க சரிங்களா? 1970ல வெறும் யுனெஸ்கோ விருது கிடைக்கும். 1973ல தான் புத்துலக தொலைநோக்காளர் அப்டின்னு சொல்லிட்டு சட்டம் கிடைக்கும். ஒரு விருது கிடைக்கும் சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து கடைசியா பார்த்தோம் அப்டின்னா, 1973 டிசம்பர் 24ல 96 வயதில வந்து இவர் வந்து இறந்துருவார் சரிங்களா? 1973ல டிசம்பர் 24, 96 வயதில வந்து மரணம் அடைஞ்சிருவாரு. இவருடைய மரணத்திற்கு பின் 1978ல் இவருக்கு வந்து அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 1978ல் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சரிங்களா? இதுதான் வந்து பெரியாருடைய ஹிஸ்டரி. அவருடைய கொள்கைகள்னு பார்த்தோம் அப்டின்னா, திராவிட நாடு. திராவிட நாடு திராவிடருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. தனி திராவிடம், இன்ப திராவிடமே என் லட்சியம். தனி திராவிடம் அப்டின்லாம் சொல்லுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மூடநம்பிக்கை ஒழிப்பு, சாதிய ஒழிப்பு, சுயமரியாதை, ஆலய நுழைவு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பிராமண எதிர்ப்பு, தீண்டாமை ஒழிப்பு. இதெல்லாம் தான் வந்து பெரியாரினுடைய கொள்கைகள். இதுல வந்து அந்த ஆலய நுழைவுன்னு போராட்டம்னு பார்த்தோம் அப்டின்னா, இவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். சரிங்களா? பெரியார் வந்து என்ன அப்டின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஆனா அவர் தான் வந்து நெறைய ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியிருப்பாரு. யாருக்கு தாழ்த்தப்பட்டவருக்காக. என்னதான் இவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லன்னாலும், எல்லாத்தையும் வந்து சமமா பாவிக்கணும். அதாவது பிராமணர்களுக்கு மட்டும் தான் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் தான் கோவிலுக்குள்ள போகணும். ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறப்போ அத வந்து எதிர்க்கிறாரு. இவர் நெனச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அப்டின்னா, கடவுளே இல்லன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன போய் ஆலய பிரவேசத்துக்கு கூப்பிடுறேன். அந்த ஆலய நுழைவு போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்களே அப்படின்னு நெனச்சிருக்கலாம். ஆனா அவர்லாம் அப்படிலாம் பண்ணாம, அப்படிலாம் நெனைக்காம, அவர பொறுத்தளவு வந்து சமத்துவம் தான். சரிங்களா? ஆலய நுழைவு போராட்டம் வந்து அது அது மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, ஆலய நுழைவு போராட்டத்தோட முக்கிய நோக்கம் வந்து என்னவா இருக்கும் அப்டின்னா, சமத்துவம் அப்படிங்கிறது தான். சரிங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இதே வந்து ரீசெண்டா ஒரு கமலஹாசனே கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. ஸோ கடவுள் இல்லன்னு சொல்றவங்க எந்த கோவிலையும் இடிச்சது கிடையாது. கடவுள் இருக்குன்னு சொல்றவங்க தான் வந்து கடவுள நம்புறவங்க தான் கோவில் இடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசனே ரீசெண்டா சொல்லியிருப்பாரு சரிங்களா. அடுத்ததாக பெண்கள் சார்ந்த கருத்துக்கள். ஸோ பெண்கள் சார்ந்து பெரியார் வைத்த கருத்துக்கள் என்னங்கிறதுன்னு பார்த்தலாம். ஸோ பெண் கல்வி, பெண்களுக்கு சொத்துரிமை, கற்பு இருபாலருக்கும் பொதுவானது. அடுத்து வந்து பெண்ணடிமை ஒழிப்பு, தேவதாசி முறை ஒழிப்பு, குடும்ப கட்டுப்பாடு இதெல்லாமே வந்து பெண்கள் சார்ந்த கருத்துக்கள். ஸோ இதுக்காகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து தனியா ஒரு நூலே எழுதியிருப்பார். ஸோ பெண்களுக்காகவே தனியா ஒரு நூல் எழுதியிருப்பார். அந்த நூல் வந்து என்ன அப்படின்னா, "பெண் ஏன் அடிமையானாள்?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவருடைய கருத்துக்கள் பெண்களுக்கு அறிவு மற்றும் சுயமரியாதை மிகவும் முக்கியம். பெண்களுக்கு அறிவு, சுயமரியாதை, பகுத்தறிவு அனைத்தும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து நீங்கள் சமயம் எனில் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தம். அதாவது நம்ம மதத்த ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து அதுலருந்து நெறைய மூட நம்பிக்கைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்து கற்பு இருபாலருக்கும் பொதுவானது. திராவிட நாடு திராவிடருக்கு. தேச விடுதலை விட சமூக விடுதலை முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்கள் வந்து பர்தா அணிவத வந்து இஸ்லாமியர்கள் வந்து பர்தா அணிவத வந்து து எதிர்ப்பாரு. சுயமரியாதை அற்றவன் பிணம் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் தேசியவாதம் என்பது சுரண்டல். அதுக்காக தான் வந்து இவர் என்ன கேட்பாரு அப்டின்னா, தனிநாடு கேட்பாரு. திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு தனிநாடு வந்து கேட்கறதுக்கு வந்து என்ன காரணம் அப்டின்னா, தேசியவாதம் என்பது வந்து சுரண்டல் அப்படின்னு சொல்லுவாரு சரிங்களா. அடுத்தது வந்து சாதியற்ற சமூகம், சாதி ஒழிப்பே முக்கியம். அப்புறம் மொழிக் கொள்கை. மொழிக் கொள்கைய பொறுத்தளவு பார்த்தோம் அப்டின்னா, இவர் வந்து தமிழ் மொழிக்கு தான் வந்து முக்கியத்துவம் தருவாரு. தமிழ் மொழிக்கு தான் முக்கியத்துவம் தருவாரு சரிங்களா. அடுத்தது வந்து பெண்களுக்கும் விவாகரத்து உரிமை வந்து வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லுவாரு சரிங்களா. ஸோ அடுத்தது பெரியாரினுடைய சிறப்பு பெயர்கள். பெரியாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள பத்தி பார்த்துடலாம். ஸோ புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரடீஸ். ஸோ இது 2மே வந்து யார் குடுத்தா அப்டின்னா தென்னிந்தியாவின் சாக்ரடீஸ்ன்னு வச்சுக்கலாம். இல்ல தெற்காசியாவின் சாக்ரடீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது 2மே வந்து யார் குடுத்தது அப்டின்னா, யுனெஸ்கோ குடுத்த விருதுகள். ஸோ புத்துலக தொலைநோக்காளர் 1973லயும், தெற்காசியாவின் சாக்ரடீஸ் யுனெஸ்கோ 2மே வந்து யுனெஸ்கோ குடுத்தது. அடுத்தது வந்து வைக்கம் வீரர் அப்படிங்கிற வந்து திருவிக அவர்கள் அழைக்கப்பட்டது. திருவிக தான் வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கூப்பிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் சித்திரபுத்திரன் அப்படிங்கிறது வந்து அவருடைய புனைப்பெயர். சித்திரபுத்திரன் அப்படிங்கிறது வந்து அவருடைய புனைப்பெயர். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நவீன தமிழ்நாட்டின் தந்தை, தமிழ்நாட்டின் ரூசோ அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, ராமசாமி முதலியார். அதுக்கப்புறம் பகுத்தறிவு பகலவன், தெற்கில் தோன்றிய தீர்க்கதரிசி, திரைப்பறவை சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரியாரினுடைய சிறப்பு பெயர்கள் சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் அப்படின்னு தனியா ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. அது யார் குடுத்திருப்பா அப்படின்னா, நீலாம்பிகை அம்மையாரும், டாக்டர் எஸ். தர்மாம்பாள் அம்மையாரும் குடுத்திருப்பாங்க. இதுல தனியா ஈவேரா பெரியார் அப்படின்னு சொன்னது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஈவேரா பெரியார் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா. அது யாரு அப்படின்னா, சிதம்பரம் பிள்ளையா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஈவேரா பெரியார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து பெண்கள பொறுத்தளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லுவாரு. ஸோ அடிப்படை தேவைகள் அப்படின்னா, பெண் கல்வி, பெண்ணுரிமை, பெண் சொத்துரிமை அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லுவாரு சரிங்களா. ஸோ அடிப்படை தேவைகள்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பெண் கல்வி, பெண்ணுரிமை, பெண் சொத்துரிமை இது 3மே வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்து பெண்கள் வாழ்விலிருந்து அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் எத சொல்றாரு அப்படின்னா, குழந்தை மனம், மனக்கொடை, கைம்மை வாழ்வு, தேவதாசி முறை. குழந்தை மனம், மனக்கொடை, கைம்மை வாழ்வு, தேவதாசி முறை. இதெல்லாம் வந்து பெண்கள் வாழ்விலிருந்து அகற்றப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெரியாரினுடைய அந்த கொள்கைகளை வைத்து இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசு இயற்றிய சட்டங்கள் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுயமரியாதை திருமணச் சட்டம் 1968ல கொண்டு வருவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, எழுத்து சீர்திருத்த சட்டம். ஸோ தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்த சட்டம் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, அண்ணாதுரை அவர்கள். அடுத்து இந்த எழுத்து சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தது வந்து யாரு அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள். அடுத்து பெண்கள் சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். சரிங்களா? 1989ல பெண்கள் சொத்துரிமை சட்டத்தை வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? ஸோ இத வந்து இவர வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, "தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர பத்தி ஒரு பாடலே வந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பெரியார பத்தி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல குரூப் 2, 2ஏக்காக ஏத்த மாரி தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறக்காம விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ இது மாதிரி மோர் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம விஆர் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்ல வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ டு எவ்ரிஒன்.